நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். அந்த இனாம் இனாம். தமிழ்நாட்டுல தினமலர்னு ஒரு பேப்பர் இருக்குங்க. அதை தமிழ்நாட்டுல பல பேர் வந்தீங்கன்னா தினமலர்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து அது கக்கூஸ் பேப்பர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்தாலும் பேப்பரோட தரம் அப்படிதாங்க இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் மேல அந்த தினமலருக்கு ஒரு பெரிய வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்பை ஒட்டி பாத்தீங்கன்னா அதாவது வில்லங்கத்தோட தான் நியூஸ் பேப்பர்ல செய்தியை வெளியிடுவாங்க. என்ன சொல்லுது போனதுன்னு ஏழ்ரை இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? அப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒரு திட்டம் வந்தது. அந்த திட்டப்படி என்ன, பள்ளி மாணவர்களுக்கு காலையிலேயே உணவு வழங்குவாங்க. அந்த திட்டம் தினமலருக்கு பிடிக்கல போல இருக்கு. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, காலை உணவு திட்டத்தால பாத்தீங்கன்னா பள்ளிகளை பூரா கக்கூசி நிரம்பி ஒழியுதுன்னு கக்கூஸ்குள்ள இறங்கி ஆராய்ச்சி பண்ணி ஒரு கட்டை போட்டுருந்தாங்க. சங்க தலைவர் நீங்க, உங்களை போய் இப்படி சக்கரை கழுவ வச்சானுங்களே. விடுடா விடுடா. பாட்டியா டெரர் மேடம் எங்க சி அதப்பா தமிழ்நாட்டு மக்கள் தினமலம் மேல பயங்கர காண்டாயிட்டாங்க. உடனே தாப்பேத்திக்கு அமைப்பினர் பூரா தினமலம் ஆபீஸ்லயே மலமல்லி வீசுற அளவுக்கு அந்த உக்கிரமா இருந்துச்சு அந்த போராட்டம் எல்லாம். கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? குரலா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சு. அது வடிவோட காமெடியில் வரும், இவனை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு, இப்ப அவன் திருந்த மாதிரியே தெரியலன்னு. அப்படிப்பட்ட கேடர்கள் ஆளுதாங்க நம்ம தினமலர் ஆளுங்க பூரா. அப்படிதான் பாத்தீங்கன்னா அப்ப காலை உணவு திட்டத்துல போட்டு அந்தடி அடிச்சும் கூட எனக்கா நான் திருந்தவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப இன்னொரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. அதாவது பாருங்க, தமிழ்நாட்டுல வந்து வரலாறு காணாத அளவுக்கு பெரிய வெள்ளம் வந்திருக்கு. அந்த வெள்ளம் ஒட்டி தமிழ்நாடு அரசுங்கிறது ஒன்றிய அரசு கிட்ட வந்து நிதி கேட்குது. போதுமா நிதி ஒதுக்குனாதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் சரி செய்ய முடியும்னு. ஆனா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் ₹1 கூட கொடுக்க முடியாது ரொம்ப திமுறா பேசிட்டு போறாங்க. அதை ஒட்டி நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட உங்க அப்ப வீட்டு காசையே கேட்கிறோம், எங்க வரி பணத்தையும் கேட்கிறோம், திருப்பி கொடுங்கன்னு சொன்னதும் நம்ம அம்மையார் நிதியமைச்சர் பயங்கர கோவப்பட அதுக்கு நம்ம தினமலம் சப்போர்ட் பண்ணி ஒத்து ஊதி இருக்குங்க. என்ன ஊதி இருக்கு தெரியுமா? அதாவது பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் கிட்ட அமைச்சர் உதயநிதி பாத்தீங்கன்னா நிவாரண நிதிக்காக பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு கார்டு வரைபடம் போட்டுருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி கிடையாதுங்க, தமிழ்நாடே பாத்தீங்கன்னா பாஜக கிட்டயும் ஒன்றிய அரசு கிட்டயும் நிதிக்காக பிச்சை எடுக்குது அப்படிங்கிற சித்திரம் தான் அங்க அப்படி போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்ததும் தினமலம் திருந்துற மாதிரி இல்லைன்னு சொல்லி இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் வேற அளவுக்கு காண்டாயிட்டாங்க. உடனே தாப்பேத்திக்கு அமைப்பான ஆபீஸ்ல செருப்பு தூக்கி வீசுற அளவுக்கு போட்டல இறங்கிட்டாங்க. என்ன செருப்பு மேல விழுந்துருமே. ஐயோ நல்லா இருக்கியா? ஏயா கழட்றது அன்றவரா? இந்த செருப்பு எடுத்துட்டு போயா. நீ செருப்பை எடுத்து குடுக்கிறியா எரியறான்னு எவனுக்கே தெரியும்? அது பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனோட இந்த பார்ப்பன திமிருங்கிறது தமிழ்நாடு அறிஞ்சு உண்மைன்னு வச்சுங்களேன். எப்பவுமே அந்த திமிரோட தான் அவங்க பேசுவாங்க. அந்த வகையில நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நான் தான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு தினமலம் கார்டுலாம் போட்டு குரல் கொடுத்துருக்கு. அந்த வகையில அவளுக்கு செக்யூரிட்டி அவள் தான்ப்பா அப்படின்னு களத்துல இறங்கி இருக்க தினமலம் தாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு இது வரைக்கும் ஜிஎஸ்டி வரி மூலமா 5 லட்சம் கோடியை கொடுத்துருக்குங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா ஜிஎஸ்டி வந்திருக்கு? வெறும் 2 லட்சம் கோடி தாங்க ஜிஎஸ்டி வந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம இருக்கிற 3 லட்சம் கோடி ஜிஎஸ்டியை வந்து ஜிஎஸ்டி வரியா ஒன்றிய அரசு பிடிக்குது. அந்த உரிமையில தாங்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு, உங்க அப்ப வீட்டு காசையே கேட்கறாங்க, நான் கொடுத்த வரி பணத்துல இருந்தா எங்களுக்கு தேவை நிவாரண உதவிகளை கேட்கிறோம், பேரிடர் நிவாரண நிதி கேட்கிறோம், இது கூடவே ஒன்றிய அரசு செய்ய மாட்டேங்குது, அந்த கோவத்துலதான் உங்க அப்ப வீட்டு காசையை கேட்கிறோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. அதுக்கு நம்ம அம்மையார் நிதியமைச்சர் வந்து பாரு அப்பன்னு சொல்றது ஆத்தான்னு சொல்றது பாரு கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியல அப்படின்னு கொந்தளிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை வந்து அவங்க பாஷையில அப்பா ஆத்தான்ங்கிறலாம் ஒன்னும் புரியாத பாஷையா இருக்கும் போல இருக்கு. வேணா உங்க தோப்பனார் வீட்டு நிதியவா கேட்கிறோம்னு சொல்லியிருந்தா வேணா புரிஞ்சிருக்கலாம் அவங்க பாஷையான்னு வச்சுங்களேன். இன்னொரு தர பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு நம்ம நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அதை பாருங்க, உங்க அப்ப வீட்டு காசையா கேட்டுன்னு சொல்றதுக்கே கொந்தளிக்கிறாங்க நிதியமைச்சர். ஆனா 2013 அதாவது நம்ம மோடி இருக்காருலங்க, இப்பதான் பிரதமர் மோடி. 2013 யாரு? அவர் குஜராத் முதலமைச்சர் மோடி. அப்ப வந்து கேட்கிறாரு இந்த மாதிரி நிவாரண நிதி கேட்கும் போது கேட்கிறாரு, என்னையா அது உங்க காசையா கேட்கிறோம், அதாவது ஏதோ நாங்க எங்களுடைய காசு தான் கேட்கிறோம், ஏதோ உங்க மாமா வீட்டு காசை தூக்கி கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்களே அப்படின்னு அப்ப இருந்த காங்கிரஸ் அரசுக்கு எதிரா நம்ம மோடி பேசியிருந்தாருங்க. நம்மளாம் அது அப்ப வீட்டு காசையா தான் கேட்டோம், அவரை கேட்கிறாரு உங்க மாமனார் வீட்டு காசையா தூக்கி கொடுக்குறீங்கன்னு கேட்கிறாரு. ஆனா அதுக்கெல்லாம் நிதியமைச்சர் பார்த்து கோபப்படுவாங்களான்னு பார்த்தா டவுட் தான் வச்சுங்களேன். இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல்ல நல்லது இல்லைங்க. அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா? பேசுற பாஷை மொழி. அப்ப என்ன நடந்துச்சா தெரியுமா? இவனுக்கும் தெரிந்து விட்டதா? ये पैसे दिए कह रहे हो, मैं जरा जानना चाहता हूँ, ये मामा के घर से लाए थे क्या? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, அதாவது பாருங்க அப்ப வீட்டு காசா அப்படின்னு அவங்க கொந்தளிக்கிறதும் தினமலம் பாருங்க உடனே பாரு தமிழ்நாடே வந்து ஒன்றிய அரசு கிட்ட கெஞ்சுது நிதிக்காகன்னு.
ஆனா யதார்த்த நிலவரங்கள், அதாவது டேட்டால எடுத்து பார்த்தேன்னு வச்சுங்களேன், நம்ம தாங்க ஒன்றிய அரசுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது ஜிடிபின்னு ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒரு நாட்டோட வளர்ச்சி அளவிடுறதுக்காக. அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவில் எந்த மாநிலம் அதிகமா ஜிடிபி கொடுக்குதுன்னா மகாராஷ்டிரா தான் முதல் இடத்துல இருக்கு. 13% மேல மகாராஷ்டிரா ஜிடிபி கொடுக்குதுங்க. 2வது இடத்துல இருக்கிற மாநிலம் எது தெரியுமாங்க? நம்ம தமிழ்நாடு தாங்க. கிட்டத்தட்ட 8.8% ஜிடிபி கொடுத்துட்டு இருக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2வது இடத்துல இருக்க தமிழ்நாடு. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பரப்பளவழிப்புல, அதாவது சைஸ் அடியில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 10வது இடத்துல இருக்கு. ஆனா ஜிடிபி கொடுக்கறதுல 2வது இடத்துல இருக்குங்க. அது நம்மளை விடவும் மகாராஷ்டிரா 2.5 மடங்கு பெரிய மாநிலம் பரப்பளவுல. ஆனா அதோட கம்பேர் பண்ணும்போது, பரப்பளவோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு தாங்க அதிகமான ஜிடிபி கொடுத்துட்டு இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே. ஆனா பார்த்தா நம்ம எதை பிச்சை எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி தினம் நம்ம காட்டுன்னு போறது, நிதியமைச்சர் அப்படிதான் பேச இருக்குன்னு வச்சுங்களேன். இன்னொரு முக்கியமான டேட்டா வெளியே இருக்கு. என்ன டேட்டா? அதாவது ஒரு நேரடி வரியா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறோம் ஒன்றிய அரசுக்குன்னா நமக்கு ரிட்டர்ன் பேக் கைக்கு எவ்வளவு வருது அப்படின்னு ஒரு டேட்டா ரிலீஸ் ஆயிருக்குங்க. மகாராஷ்டிரா 100 ரூபாய் கொடுக்குதுன்னா ரிட்டர்ன் ஒரு 7 ரூபா தான் கை கிடைக்குது. கர்நாடகாவுக்கு வெறும் 13 ரூபா தான் கை கிடைக்குது. தமிழ்நாடு 29 ரூபா தாங்க கை கிடைக்குது. இன்னும் எவ்வளவு கம்மியா தான் கிடைக்குது, மத்தில எங்க போகணும்னு நினைக்கலாம். அதாவது பாருங்க, ஊபி 100 ரூபா கொடுக்குதுன்னா 333 ரூபா திரும்ப வாங்கிக்கிறாங்க. இப்படி 233 ரூபா அதிகமா. அதே மாதிரி மாப்பி இருக்குல்ல மத்திய பிரதேசம், அது 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா 279 ரூபா திரும்ப வாங்கிக்கிறாங்க. 179 ரூபா அதிகமா. பீகார் பாத்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்துட்டு 900 ரூபாய்க்கு மேல திரும்ப வாங்கிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 800 ரூபாய்க்கு மேலயா. அதாவது பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி தெற்கு மாநிலம் இருக்கு பாத்தீங்களா, தெற்கு மாநிலங்கள் பூரா அதிகமான காசை வாங்கிட்டு அதப்புறம் என்ன பண்றாங்க, வடக்கு மாநிலம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எப்ப அருணர் அண்ணா அப்பா சொன்னார் பாத்தீங்களா, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. அது 2023 அதான் நிலைமையா இருக்குது. இப்ப நினைச்சு பாருங்க, இப்ப யார்கிட்ட இருந்து பணம் யார்கிட்ட போயிட்டு இருக்கு? நம்ம பணத்தை தான் புரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி நம்ம கிட்ட இருந்து அவங்க பாசையில சொல்லணும்னா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க, இதுவா பிச்சை எடுக்கிறேன்னு. ஏன் காசையும் உருவி கொண்டு போயிட்டு இருக்க, அந்த காசையும் திருப்பி கேட்கிறோம் அப்படின்னு தரவுகளோட நம்ம ஒன்றிய அரசுக்கும் இந்த தினமலம் இருக்கு பாத்தீங்களா, தினமலமுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்குது. வெள்ளி எட்டலன்னா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே? என்ன பிள்ளை ஓடிரும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் எவ்வாறான நெருக்கடியான சூழல், வெளியிலிருந்து ஒரு இணைய வழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நாங்கள் இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபேஸ்புக் ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது. அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம். ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல, ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டீங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது. அது உரிய விளக்கங்கள் தரல. நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்க்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம். இதில் பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், எங்களோடு இணைந்திருங்கள். இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி.